கோபாலகிருஷ்ணன் திப்பு சுல்தான் முதல் வாரிசு இரண்டாம் வாரிசு இப்ப ஸ்டார்ட் பண்ணோம் 7 லட்சம் பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே தொடங்கலாம். பெரியவர்கள் ஏதேனும் செய்தி உண்டா? நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொண்ட பாஞ்சோரும் ஜோசப் மிட்டும் நாட்டுக்கு திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கின்றனர். சிவகங்கை சீமை ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதில் கோபம் நீர் பூத்த நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் சீர்வர் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கின்றது. மன்னரை கொண்ட வெள்ளை பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறுநரிகளா? இனியும் அனுமதிக்க முடியாது. இனப்போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். வீட்டிற்கும் கண் நோக்கி வேலைக்கு வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முழுத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள். நம் தாய்மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியரின் தலைகள் கழற்கார்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் கணவன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை, உரி பதுங்குவது பயத்தால் அல்ல, பலவதற்காக தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நாம் உடனே திருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன். நாடு இங்கதான் போயிருக்கோன்னு தெரியல. எங்க போயிருக்கோம்? பின்னே குளிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா, இங்கடா. உனக்கு என்னை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே.